திருவாளர் சிவகரன் நேற்றைய நாளிலே அவருடைய தொழிலகத்திலே வைத்து 2 மணி அளவில் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் பயங்கரவாத தடுப்புச் சட்ட பிரிவினரால் கைது செய்யப்பட்டு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார். திருவாளர் சிவகரன் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களுடைய விடுதலைக்காகவும் தமிழ் மக்களுடைய நலன் கருதியும் செயற்பட்ட ஒரு மனித உரிமை செயற்பாட்டாளர். அவர் தமிழரசு கட்சியினுடைய இளைஞர் அணியின் செயலாளராக இருந்தாலும் கட்சிகளுக்கு அப்பால் அவர் தமிழ் மக்களுடைய நலனிலே அதிக அக்கறை வைத்து செயற்பட்ட ஒரு மனிதர். அவர் சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கு கைது செய்யப்பட்டிருப்பதும் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதும் மனித உரிமை செயற்பாட்டாளர் என்ற அடிப்படையிலும் மன்னார் மக்கள் உடைய சார்பாகவும் நான் அதனை வன்மையாக கண்டிக்கின்றேன். இவ்வாறான கைது செய்தல்களும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களை அச்சுறுத்துகின்ற செயற்பாடும் முன்னாள் போராளிகளை புனர்வாழ்வளிக்கப்பட்ட போராளிகளை மீண்டும் கைது செய்வதும் ஒரு ஸ்திர தன்மையை ஏற்படுத்துவதனாலும் தமிழ் மக்களுடைய குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. நல்லாட்சி என்று சொல்லிக்கொண்டு இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதும் இன்னும் மக்களுக்கான நீதி பொறிமுறைகளை ஏற்படுத்த அரசாங்கம் முன்னெடுப்பதாக கூறிக்கொண்டு விசாரணைகளை காணாமல் போனவர்கள் சார்பாக விசாரணைகளை மேற்கொண்டு நீதி பெற்றுத் தருவதாக கூறிக்கொண்டு இவ்வாறான அச்சுறுத்தல்களையும் அழுத்தங்களையும் தொடர்ந்தும் மேற்கொள்ளுகின்ற செயற்பாடானது மக்கள் மத்தியிலே பாரிய அதிருப்தியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான நடவடிக்கைகள், கைது செய்தல்கள், இவ்வாறான அச்சுறுத்தல்கள் எங்கள் தமிழர் பிரதேசத்திலே தொடர்ந்த வண்ணமாக இருக்கின்றன. இதற்கான பதிலை தேடினாலும் அதற்கு பதில் கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு மர்மமாக இருட்டுக்குள்ளே வாழுகின்ற ஒரு வாழ்க்கை நிலையை தமிழர்களாகிய நாங்கள் இன்றும் மேற்கொண்டு வருகின்றோம். ஆகவே அரசாங்கமானது தமிழர்கள் மீது பிரயோகிக்கின்ற இந்த அழுத்தத்தை நிறுத்த வேண்டும். தமிழர்களை சந்தேக கண்ணோடு கொண்டு நோக்குகின்ற செயற்பாட்டை நிறுத்த வேண்டும். இன்னும் அதிகமாக மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மனித நலனிலே அக்கறை கொண்டு செயற்படுகின்ற சிவகரன் போன்றவர்களை அச்சுறுத்துகின்ற நிகழ்வும் இவ்வாறான கைது செய்யப்படுகின்ற நிகழ்வும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று மன்னார் பிரஜைகளின் தலைவர் என்ற அடிப்படையிலும் மன்னார் மக்கள் சார்பாகவும் இந்த வேளையிலே நான் கேட்டு நிற்கின்றேன்.